Good afternoon to all. Okay, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனெடிக் ரிசோர்சஸ். ஒரு பிளான்ட்டோட ஜெனெடிக் ரிசோர்சஸை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்று வந்து germplasm கன்சர்வேஷன், இன்னொன்று cryo preservation ஆர் cryo கன்சர்வேஷன். எஸ், germplasm கன்சர்வேஷன் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் நம்ம cryo preservation ஆர் cryo கன்சர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், cryo அப்படின்னாவே உறைநிலை, ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியலை எப்படி கன்சர்வ் பண்ணுறோம் அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த cryo preservation ஆர் cryo கன்சர்வேஷன். எவ்வளோ லோ டெம்பரேச்சர் வரும்போது அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா -195 டிகிரி செல்சியஸ் ஆர் -196 டிகிரி செல்சியஸ். ஏன்னா உங்களுக்கு டாப்பிக்கில் 195 டிகிரி -195 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க, உள்ள கண்டென்ட்டில் -196 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு தடவை நீ எதை எதுனாலும் ஆன்சர் கரெக்ட் தான், ஏன்னா ரெண்டுமே டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்குது. எஸ், இந்த cryo preservation ஆர் cryo கன்சர்வேஷன் வரும்போது இது கீழே என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா. எஸ், நம்ம germplasm கன்சர்வேஷன் பார்க்கும்போது அதோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. இங்கே லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ் மட்டும் கிடையாது, சில சப்ஸ்டான்சஸ், என்சைம்ஸ், சில மேட்ரிக்ஸ் கூட நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். அங்கே நம்ம ட்ரைடு சீட்ஸையோ பொருள் கிரெயின்ஸோ நம்ம ஒரு டெஸ்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். டெஸ்டில் ஸ்டோர் பண்ணாலும் அதை வந்து ஒரு ஏசெப்டிக் கண்டிஷனில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரூம் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இங்கே நம்ம cryo கன்சர்வேஷன் வரும்போது -195 ஆர் -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனில் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஏன் நம்ம லிக்விட் நைட்ரஜனை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது வேறு கெமிக்கல் காம்போனன்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அதில் லிக்விட் நைட்ரஜன் தான் சக்சீட் ஆகிருக்கும். அதனால இந்த லிக்விட் நைட்ரஜனை cryo ப்ரொடக்டண்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த லிக்விட் நைட்ரஜனில் -196 யூஸ்வலாக நைட்ரஜன்னா கேஸ் ஃபார்மில் தானே இருக்கும், இது என்ன லிக்விட் ஃபார்மில் இருக்கு அப்படின்னு உனக்கு தோணலாம். எஸ், நமக்கு சில இது வந்து வேறு ஸ்டேட்டில் வரும்ல டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வாட்டரே இருக்குனாங்க, நம்ம ஹீட் பண்ணும்போது அது வந்து ஸ்டீம் ஆகும் இல்லையா. அதே கூல் பண்ணும்போது அது லிக்விடாக வரும். ரொம்ப கூல் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் பால்ஸ் தான் வரும்ல. அதுபோல் நைட்ரஜன் கேஸ் நம்ம -196 டிகிரிலையோ 195 டிகிரி செல்சியஸ்லையோ கொண்டு வரோம் அப்படின்னா லிக்விட் ஆகும். அந்த லிக்விட் நைட்ரஜனில் -195 டிகிரி ஆர் -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியலை கன்சர்வ் பண்ணுறது தான் இந்த cryo கன்சர்வேஷன் ஆர் cryo preservation. இதில் நம்ம எந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம germplasm கன்சர்வேஷன் வரும்போது கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. இங்கே நமக்கு எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம இந்த cryo கன்சர்வேஷன் ஆர் cryo preservation மெத்தடில் லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ள கன்சர்வ் பண்ண முடியும். எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் இன் த சென்ஸ் இட் மே பி என்சைம்ஸாக இருக்கலாம், ஹார்மோன்ஸாக இருக்கலாம், செல்லுலார் மேட்ரிக்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ், சில செல்லுலாருடைய சர்ஃபேஸில் ஒரு மாதிரி ஜெலட்டினஸ் சப்ஸ்டான்ஸ், அடசிவ் சப்ஸ்டான்ஸ், மியூசிலேஜினஸ் சப்ஸ்டான்ஸ், இப்படி நிறைய சப்ஸ்டான்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸையோ என்சைம்ஸையோ ஹார்மோன்ஸையோ எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனில் ப்ரிசர்வ் பண்ணுறது, கன்சர்வ் பண்ணுறது தான், ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் இந்த cryo preservation ஆர் cryo கன்சர்வேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் இன் த சென்ஸ் இட் மே பி எஸ் ஆங்கிள்ஸ்லாம் டார்க்காக இருக்கட்டும்னா கோலன் கைமா இல்லையா, இட் மே பி கோலன் கைமாவாக இருக்கலாம் ஆர் பேரன் கைமா. கோலன் கைமா பேரன் கைமா அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? எஸ், டிஷ்யூ ஃபார்மில் இருக்கு, நம்ம டிஷ்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆர் செல்வார் பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டுமே இருக்கு. செல்வார் இது பிளாஸ்மா மெம்பரேன் இல்லையா, ரெண்டுமே இருக்கு அப்படின்னா இது செல். எஸ், செல் வித்தவுட் செல்வால் அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் இல்லையா. புரோட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட். எஸ், இது உங்களுக்கு பார்த்தாவே அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். மைட்டோகாண்ட்ரியா, லீஃப், ஸ்டெம், ரூட். அதாவது cryo preservation வரும்போது எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல்
biological material or enzymes or hormones எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் எது வேணாலும் கன்சர்வ் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய பயாலஜிக்கல் மெட்டீரியல் லீஃப் ஸ்டெம் ரூட் சொல்லக்கூடிய ஆர்கன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு செல்லாக இருக்கலாம், அல்லது செல்லாக லேக்கிங்காக இருக்கிற செல் சொல்லக்கூடிய ப்ரோட்டோபிளாஸ்மா இருக்கலாம், குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஷ்யூவாக இருக்கலாம், பேரன்கைமோ கொன்கைமோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அந்த செல்லுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், அந்த செல் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸாக இருக்கலாம், ஹார்மோன்ஸாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற நைட்ரஜனில் லிக்விட் நைட்ரஜனில் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன் வரும்போது ஒரு ஸ்டெம்மையோ லீஃபையோ ரூட்டையோ போலன் கிரெயின்ஸையோ ஆர் ஒரு செல் ஆர் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஆர் என்சைம்ஸ் ஆர் டிஷ்யூ இப்படி ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் மெட்டீரியல் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் ஆர் என்சைம்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ் ஏதோ ஒன்று ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியலை -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய -196 டிகிரி செல்சியஸ் ஆர் -195 டிகிரி செல்சியஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பயாலஜிக்கல் மெட்டீரியல் அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் as well as chemical reactions chemical activities இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸ்டாப் ஆகிட்டு டார்மன்ட் ஸ்டேட்டில் ரெஸ்டிங் ஸ்டேஜில் அந்த மெட்டீரியல் இருக்கும். ஓகே, இதை இந்த டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த மெட்டீரியலை நம்ம அப்படியே ஒரு ரிசர்ச்க்கு ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. எப்படி நம்ம ஃப்ரீசரில் இப்போ நம்ம மீனெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. ஓகே, அதுபோல் நம்ம இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்குள்ளே என்ன நடக்காது அப்படின்னா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸோ இல்லை கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுமே அங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகாது. கம்ப்ளீட்டாக ஸ்டாப்டாக இருக்கும், கம்ப்ளீட்டாக அரெஸ்டடாக இருக்கும், விச் மீன்ஸ் டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கும், ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இந்த டார்மன்ட் ஸ்டேட்டில் ஆர் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் அரஸ் இந்த என்சைமேட்டிக் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்காமல் அரெஸ்டடாக இருக்கிற இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை ஹேபிடைசேஷனோ இல்லை பிளான்ட் ப்ரீடிங் ப்ராசஸோ இல்லை பயோடெக்னாலஜி ப்ராசஸோ இல்லை மைக்ரோ ப்ராபகேஷன் மேனர்லையோ ஏதோ நம்ம எந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணதாலும் அந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சரில் இருக்கிற இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஃபர்தர் ரிசர்ச் கண்டக்ட் பண்ண முடியும். இதுதான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனில் ஒரு டிஷ்யூவை டேரெக்டாக நம்ம இந்த லிக்விட் டேரெக்டாக நம்ம -196 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணாமல் ஏன் வந்து லிக்விட் நைட்ரஜனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, லிக்விட் நைட்ரஜன் என்னது க்ரையோ ப்ரொடக்டண்ட்டாக இருக்கும். க்ரையோ அப்படின்னா ஃப்ரோசன் டெம்பரேச்சர் சொன்னேன் இல்லையா. ப்ரொடக்டன்ட் அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுற ஏஜென்ட்டு. அஃப்கோர்ஸ் நமக்கு வின்டர் பீரியட்லாம் ரொம்ப குளிரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம ஷர்ட் போட்டு நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகாமல் பார்த்துப்போம் இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணிப்போம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சர் பயாலஜிக்கல் மெட்டீரியலை அஃபெக்ட் பண்ணாமல் டேமேஜை காஸ் பண்ணாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஏஜென்ட்டை தான் க்ரையோ ப்ரொடக்டன்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த க்ரையோ ப்ரொடக்டண்ட்டாக எதுலாம் இருக்குன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் அண்ட் சுக்ரோஸ் இது மூணும் இருக்கும். டைமெத்தில் சல்ஃபாக்சைடு என்பது நம்ம இந்த -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் காம்பனன்ட் அந்த லிவிங் செல்லுக்குள்ளேயோ அந்த செல்லோடைய அவுட் சைட்லையோ விச் மீன்ஸ் இன்ட்ரா செல்லுலார் மேனர்லையோ இல்லை எக்ஸ்ட்ரா செல்லுலார் கண்டிஷன்லையோ கிறிஸ்டல்ஸ் டெவலப் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் டைமெத்தில் சல்ஃபாக்சைடோட ரோலாக இருக்கும். வாட்டர் இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வெரி லோ டெம்பரேச்சரில் அந்த வாட்டர் வந்து ஐஸ் பார்ஸாக ஐஸ் கியூப்ஸாக கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து லிவிங் டிஷ்யூஸில் டேமேஜை காஸ் பண்ணும். அப்படி அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் டெவலப் ஆக விடாமல் இன்ட்ரா செல்லுலார் ஒரு செல்லுக்குள்ளேயோ இல்லை செல்லோடைய அவுட் சைட்லையோ இன்ட்ரா செல்லுலார் மேனர்லையோ இல்லை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேனர்லையோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் டெவலப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் டைமெத்தில் சல்ஃபாக்சைடோடைய ரோலாக இருக்கும். இது ஒரு க்ரையோ ப்ரொடக்டன்ட். செகண்ட் ஒன் கிளிசரால். கிளிசரால் உங்களுக்கு தெரியும், நம்ம வின்டர் டைமில் நமக்கு பனி வெடிப்புலாம் வந்துச்சுன்னா கிளிசரால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அஃப்கோர்ஸ் ஃப்ரோசன் டெம்பரேச்சர் காஸ்
ஆகுறது தான் கிளிசரால். கிளிசரால் என்னது வெரி லோ டெம்பரேச்சர் காஸ் பண்ணுற டேமேஜ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசத்தை பயாலஜிக்கல் மெட்டீரியலை பயாலஜிக்கல் டிஷ்யூஸை ஒரு லிவிங் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரொடெக்டன்ட் க்ரையோ ப்ரொடெக்டன்ட் தான் இந்த கிளிசரால். சுக்ரோஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸாஸ்மாசிஸ் மேனரில் ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட் டீஹைட்ரேட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த சுக்ரோஸாக இருக்கும். எக்ஸாஸ்மாசிஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? வாட்டர் லாஸ் ஆகிறது தான் எக்ஸாஸ்மாசிஸ். எக்ஸாஸ்மாசிஸ் எப்போ நடக்கும்? ஹைப்போடோனிக் சொல்யூஷனில் பிளேஸ் பண்ணும்போது கெப் பண்ணும்போது எக்ஸாஸ்மாசிஸை ஃபெல் பண்ணுவோம் இல்லையா? அப்போது ஒரு செல்லுக்குள்ளே ஒரு லிவிங் மெட்டீரியலுக்குள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வெளியே எக்ஸிஸ்ட் ஆகாமல் எக்ஸாஸ்மாசிஸ் மூலமாக லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது சுக்ரோஸோடைய ரோலாக இருக்கும். விச் மீன்ஸ் சுக்ரோஸ் ஐசோடானிக் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஐசோடானிக் அப்படின்னா தான் எக்ஸாஸ்மாசிஸும் நடக்காது, எண்டாஸ்மாசிஸும் நடக்காது. எண்டாஸ்மாசிஸ் நடக்குது அப்படின்னா அந்த செல் பர்ஸ்ட் ஆகிடும். எக்ஸாஸ்மாசிஸ் நடக்குதுன்னா அந்த செல் ஸ்ட்ரிங்க் ஆகிடும். நமக்கு இங்கே ஆஸ்மாசிஸ் நடக்கக்கூடாது. விச் மீன்ஸ் ஐசோடோனிக் சொல்யூஷனில் அதை பிளேஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் ஆகுது சுக்ரோஸ். சுக்ரோஸ்ன்றது ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல், நம்ம ப்ரிசர்வ் பண்ணுற பயாலஜிக்கல் மெட்டீரியல் எக்ஸாஸ்மாசிஸ் மூலமாக டீஹைட்ரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சுக்ரோஸாக இருக்கும். க்ரையோ ப்ரொடெக்டன்ட் என்னது இந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சர் லிவிங் டிஷ்யூஸில் மெட்டீரியல்ஸில் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸில் எந்த டேமேஜும் வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜென்ட் தான் க்ரையோ ப்ரொடெக்டண்ட்டாக இருக்கும். இதில் யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் அண்ட் சுக்ரோஸாக இருக்கும். இஸ் கிளியரா? க்ரையோ கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸில் ரெண்டு டாபிக் இருக்கும். ஒன்று வந்து ஜோப்ளாசம் கன்சர்வேஷன், இன்னொன்று க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஜோப்ளாசம் கன்சர்வேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிட்டோம். க்ரையோ ப்ரிசர்வேஷனுக்கு இருக்கிற ஆல்டர்னேட் டேர்ம் க்ரையோ கன்சர்வேஷன். நம்ம ஜோப்ளாசம் கன்சர்வேஷன் வரும்போது லிவிங் மெட்டீரியலை லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் தான் கன்சர்வ் பண்ணுவோம். வேற க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன் நம்ம லிவிங் மெட்டீரியல், அதாவது எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம இதில் கன்சர்வ் பண்ண முடியும். இட் மே பி லிவிங்காக இருக்கலாம் ஆர் என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் மாதிரி இருக்கிற சப்ஸ்டான்சஸாக இருக்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம கன்சர்வ் பண்ணலாம். எஸ், இங்கே நம்ம கன்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் இட் மே பி ஸ்டெம்மா, ரூட்டா, லீஃப் சொல்லக்கூடிய ஆர்கன்ஸாக இருக்கலாம், இல்லை செல்லாக இருக்கலாம், இல்லை டிஷ்யூஸாக இருக்கலாம், ஆர் செல்வால் லீக்கிங்காக இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசமாக இருக்கலாம், ஆர் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்மா இருக்கிற செல்லுலர் ஆர்கனல்ஸாக இருக்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியலை -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே வச்சு கன்சர்வ் பண்ணுறது தான் க்ரையோ கன்சர்வேஷன் ஆர் க்ரையோ ப்ரிசர்வேஷனாக இருக்கும். இங்கே நம்ம இந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலோடைய என்சைமேட்டிக் அண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை அந்த பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸை டார்மன்ட் ஸ்டேட்டில் ரீடைன் பண்ணும். டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த டிஷ்யூ ஆர் செல் ஆர் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் எனி அதர் ஆர்கன் ஆர் ஆர்கனைஸ் இதை நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளோட ரிசர்ச்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற ஏஜென்ட்டு க்ரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடோடைய ரோலாக இருக்கும். கிளிசரால் ஆம்ஃபுல் ஃப்ரோசன் டெம்பரேச்சர் லீட் பண்ணுற ஆம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் டேமேஜ் டீஹைட்ரேஷன் கிட்டேருந்து லிவிங் மெட்டீரியலை பயாலஜிக்கல் காம்போனண்ட்டை என்சைம்ஸை ஹார்மோன்ஸை எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிறது தான் கிளிசரால். சுக்ரோஸ்ன்றது எக்ஸாஸ்மாசிஸ் மூலமாக இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பயாலஜிக்கல் மெட்டீரியல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் டீஹைட்ரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு ஏன் சொன்னால் நம்ம டாப்பிக்கில் அந்த வேர்ட் இருக்கிறதால சொன்னால் உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ண தெரியும். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் ஜோப்ளாசம் கன்சர்வேஷன் ரெண்டுமே அதுக்கு ஆன்சராக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸில் இருக்கிற இந்த ஒரு டைப்பாக இருக்கிற க்ரையோ கன்சர்வேஷன் ஆர் க்ரையோ ப்ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை ஸ்டோர் பண்ணுற இந்த ப்ராசஸாக இருக்கிற க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தடில் எக்ஸாஸ்மாசிஸ் மூலமாக இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சுக்ரோஸ் க்ரையோ ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சுக்ரோஸ், கிளிசரால் அண்ட் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இது மூணுமே க்ரையோ ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கும். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன தெரியுதா? இங்கே உனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். இந்த டைம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். க்ரையோ ப்ரிசர்வேஷன் என்னது -196 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜனில் எனி ஃபார்ம் ஆஃப்
ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியலை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் க்ரையோ கன்சர்வேஷன். இந்த வெரி எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரில் பயாலஜிக்கல் மெட்டீரியலோடைய என்சைமேட்டிக் அண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும், டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இது நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபர்தர் ரிசர்ச் கனெக்ட் பண்ணுவாங்க. டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் அண்ட் சுக்ரோஸ் இங்கே க்ரையோ ப்ரொடக்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இஸ் கிளியரா? தேங்க்யூ.